வீடாக பொருட்களை விநியோகிக்கும் அந்த சிறுவனுக்கு ரொம்ப பசித்தது. எதையாவது வாங்கி சாப்பிடலாம் என்றால் அவனிடம் பணம் இல்லை. அருகில் இருந்த வீட்டில் எதையாவது சாப்பிட கேட்கலாம் என நினைத்தான். கதவை தட்டினான். ஒரு பெண் கதவை திறந்தாள். அவனுக்கோ சாப்பாடு கேட்க ரொம்ப கூச்சம். கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா என்று தயக்கத்துடன் கேட்டான். அவள் சிறுவனின் கண்களில் இருந்த பசியை கவனித்தாள். உள்ளே போய் ஒரு கப் பால் கொண்டு வந்து கொடுத்தாள். பாலை குடித்து பசியாறிய சிறுவன் கேட்டான், நான் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறேன்? கடனா? அப்படி ஒன்றும் இல்லை. அன்பான செயலுக்கு விலை இல்லை என அம்மா சொல்லி இருக்கிறார். அவள் சிரித்து கொண்டே சொன்னாள். ரொம்ப ரொம்ப நன்றி என்று புன்னகையுடன் அந்த சிறுவனும் சென்றான். ஆண்டுகள் கழிந்தன. சிறுவன் நகரிலேயே பெரிய டாக்டர் ஆனான். அந்த பெண்ணுக்கோ ஒரு கொடிய நோய் வந்தது. அவன் பணியாற்றிய மருத்துவமனையிலேயே அவளும் அனுமதிக்கப்பட்டிருந்தாள். சிகிச்சை அளிப்பதற்காக அந்த பெண்ணை பரிசோதித்த பின்புதான் அவனுக்கு நினைவுக்கு வந்தது அவளுடைய முகம். பின்பு அவன் அவளுக்கு தீவிரமாக சிகிச்சையளித்து அவளை காப்பாற்றினான். மருத்துவமனை அந்த பெண்ணுக்கு ஒரு நீண்ட பில்லை அனுப்பியது. இதை எப்படி கட்டப் போகிறோனோ என்று பதட்டத்துடன் அதை பிரித்து பார்த்தால் திகைத்து போனாள். அந்த பில்லின் கடைசியில் எழுதப்பட்டிருந்தது, ஒரு கப் பாலில் உள்ள கடன் எல்லாம் தீர்க்கப்பட்டு விட்டது. இது நன்றி சொல்லும் நேரம். அவளுடைய கண்கள் கசிந்தன. மனிதனுக்கு இருக்க வேண்டிய மகத்தான குணாதிசயங்களில் ஒன்று நன்றி.